வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2020 எப்படி போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், அதனால் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. வர இருக்கிற 2021ஆம் ஆண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தந்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஏக இறைவன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம்னா, அதாவது ஒரு சுற்றுலாத்தலம் தான். இந்த சுற்றுலாத்தலம் எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் மேக்கரைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த இடத்துல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அருவி, குளிக்கிறதுக்கு உண்டான அருவிகள் நிறையா இருக்குது. அதாவது பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் இங்கே கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் இருக்குது. அந்த ஃபால்ஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் காட்டுறேன், ஃபால்ஸ் எப்படின்ட்டு. இப்போ அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால் இங்கே நிறையா ரிசார்ட்ஸ் இருக்குது. ரிசார்ட்ஸோடு சேர்ந்த மாதிரியே ஃபால்ஸும் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுலேயும் இப்போ ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அங்கே குளிச்சிக்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒரு ஃபேமிலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி பேச்சுலராக வந்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் இந்த இடம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸு. ரொம்ப செலவுலாம் ஆகாது. ப்ரைவேட் ஃபால்ஸ்னோடனே ரொம்ப காசு அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் முடியும். இங்கே எதுக்கு வரலான்னா குற்றாலத்தில் சம்டைம் வருவாங்க. குற்றாலத்துக்கு குளிக்க வரும்போது ரொம்ப க்ரௌடாக இருக்கும். க்ரௌடில் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்காது. அதுக்கு அந்த டயத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா இதை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடங்கள் நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்தேன். இந்த ஏரியாவை சுற்றி நிறைய இந்த மாதிரி ஃபால்ஸு, அருவி, குளிக்கிற மாதிரி இடங்கள் நிறையா இருக்குது. இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நான் அடுத்து நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்குது, நிறைய அருவி இருக்குது, நிறைய டேம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். குறிப்பாக இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னால் ஃபால்ஸ், அதாவது சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபேமிலியோடு வரீங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் நீங்கள் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி குளிச்சிக்கலாம். ரொம்பலாம் இதுக்கு காசு கிடையாது. ஒரு 50, 100, 200 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ரிசார்ட்ஸ் இருக்குது. ரிசார்ட்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரிசார்ட்ஸ் மேலெலாம் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஊட்டி கொடைக்கானல்லாம் தோற்று போகிற அளவுக்கு ஒரு கிளைமேட்டு, ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்கும். நான் அதுக்கானே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கானே இந்த ஏரியாவே வியூ பண்ணிட்டு போகிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் போயிடக்கூடாது. குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏரியாவை ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் தான் இந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபால்ஸை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். இதிலே ஒரு கிராமமும் இருக்குது, ரோட்டு மேலே ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு பேர் தான் மேக்கரை என்கிற கிராமம். வாங்க, என் கூட பயணிச்சுக்கிட்டே வாங்க, பாருங்கள். ஃபுல்லாக இது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க, அது சார்ந்த ஒரு இடம் தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஏரியாவை சுற்றிய மலைகள் தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட சம்மந்தப்பட்ட பகுதி தான் இது. இந்த ஏரியா வழியாகவே இந்த அச்சன் கோயில்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அச்சன் கோவில், அந்த ஏரியாவுக்குலாம் நீங்கள் போகலாம். அச்சன் கோயிலுக்கு அங்கேயும் நிறையா இது இருக்குது. அச்சன் கோயிலையும் குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவும் அங்கேயும் போய் போடுவேன். அச்சன் கோயில் சுற்றி நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி, இங்கே டெம்பிள் இருக்குது, நிறையா டெம்பிள் இருக்குது. திருமலை கோயிலுங்கிற ஒரு இடம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்காக நண்பர்களுக்காண்டி எடுத்து போடுறேன். திருமலை கோயில் மலை மேலே, உச்சி மலை மேலே இருக்கிற கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், அதையும் எடுத்து போடுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ரைவேட் ஃபால்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போர்டு. இதில் தெரியுதா? அந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்து அவங்ககிட்ட பேசிக்கலாம், ஆள் இருப்பாங்க, பேசிக்கலாம். இப்போ இங்கே நல்ல சீசன் இருக்குது. இப்போ இந்த இந்த டயத்தில் நல்ல சீசன் இருக்குது குளிக்கிறதுக்கு. பாருங்கள், இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்கும்.
ஃபால்ஸோட பேர் எருமைச்சாடி அருவி. அதாவது பேர் வந்து எருமைச்சாடி அருவி. நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸுனாலும் ஒரு இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நான் வந்திருக்க ஃபால்ஸோட பேர் வந்து எருமைச்சாடி அருவி தான். பாருங்கள், ரொம்ப பெரிய ஃபால்ஸ் இல்லை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கேன், ரொம்ப பெரிய பெரிய ஃபால்ஸ் இல்லை, சின்ன சின்ன ஃபால்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து. இது வந்து ஏன்னா பாருங்கள், நான் அந்த பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஃபால்ஸாக இருக்கும். ஒரு சைடு ஜென்ட்ஸ் குளிச்சிக்கலாம், ஒரு சைடு லேடிஸ் குளிச்சிக்கலாம். இல்லை ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பாருங்கள், க்ரௌட் இருக்காது இங்கே வந்து. இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தா இன்றைக்கி குற்றாலத்தில் வந்து குளிக்க அலௌடு இல்லை, இன்றைக்கி பெசிஃபிக் டேயில் வந்து. ஏன்னா ஆனால் பாருங்கள், இங்கே கூட்டம் இல்லை. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா குற்றாலத்தில் ரொம்ப க்ரௌடாக இருந்தால் கூட வந்து சம்டைம் குற்றாலத்தில் குளிக்க விட்டால் அங்கே அவ்வளோ கூட்டம் வராது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான். தெரிஞ்சுன்னா அங்கே அதிகமாக வருவாங்க. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஃபால்ஸு இது மாதிரி நிறையா இடத்துல இருக்கும் இந்த ஃபால்ஸு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வாங்க, வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ உடனே பார்க்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோக்கள்